பிரதான எதிரி யாரு? திமுக தானே. உங்க பிரதான எதிரி திமுக. நீங்க சொல்லியிருக்கீங்க. ஓகே. அப்போ நீங்க அவங்கள எதிர்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. இவங்க ஒண்ணுமே இல்ல. இவங்கெல்லாம் ஒரு கட்சியா? இவங்கெல்லாம் ஒண்ணுமே ஆரம்பிச்சு வரல. நேத்திக்கு ஆரம்பிச்சவங்க. இவங்க கிட்ட என்ன இருக்கு? இவங்க சொல்றதெல்லாம் அப்ப ஏன் அத பத்தி பேசுறீங்க? டெய்லி நீங்க அததானே பேசிட்டு இருக்கீங்க. உங்க உங்க மண்ட சிந்தனை எல்லாமே உங்களோட கட்சிய வளர்க்கறத போயிட்டு, எடுத்த கட்சி என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அது பண்ணாதீங்கன்னு தான் நானும் சொல்றோம். மத்தவன மாரி நான் ஒட்டிக்கிட்டு வரலன்னு அர்த்தம். கூட்டணியில வந்து எனக்கு 10 சீட்டு குடுன்னு வரலன்னு அர்த்தம். சிங்கிள் மெஜாரிட்டில ஜெயிக்க போற தலைவன்னு அர்த்தம். தீர்வு குடுக்க போற மாற்று அரசியல் வரல. தீர்வு குடுக்க போற அரசியல் இன்னைக்கு நான் ஓப்பனா சேலஞ்ச் வைக்கிறேன். எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும். காசு குடுங்க. குவார்ட்டர் குடுங்க. ₹200 காசு, குவார்ட்டர், பிரியாணி நீங்க என்ன வேணாலும் குடுங்க. நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க குடுத்து கூட்டுவாங்க. 10 லட்சம் பேர் கூட்ட சொல்லுங்க. எந்த கட்சியாவது கூட்ட சொல்லுங்க. ஓப்பன் தான் நான் சொல்றேன். வாய்ப்பு இல்ல. அதெல்லாம் தன்னெழுச்சியா ஒரு தலைவனை பார்த்து வர கூட்டம் இருக்கு. வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, இந்த 2 கட்சிகளுமே தோழமையா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஒரு கட்டத்துல நாம் தமிழர் தரப்புல இருந்து கடுமையான எதிர்வினைகள் வந்தது விஜயோட ஸ்பீச்சுக்கு. அதுக்கப்புறம் உங்க தரப்புல இருந்தும், அதாவது தாவேகா தரப்புல இருந்தும் இதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டாம், கடந்து போவோம், நம்மளுடைய கொள்கை எதிரி சித்தாந்த எதிரியை தான் நம்ம எதிர்க்கணுன்ற மாதிரி நீங்க ஸ்டாண்டெல்லாம் சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் நாம் தமிழர் தரப்புல இருந்து உங்களுக்கு அந்த எதிர்வினை அப்படின்றது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ நேற்று பேசும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஏன் பேர் வச்சிங்க? இது மொழிக்கு கடந்த மொழியை, இனத்தை, மதத்தை, ஜாதியெல்லாம் கடந்த ஒரு சிந்தனை அப்படின்னா நீங்க உலக வெற்றி கழகம்னு வச்சிட வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். என்ன பதில் சொல்ல போறீங்க இது? அண்ணன் ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்காருன்றது எனக்கே தெரியல. நல்லா தெளிவா பேசக்கூடிய ஆளு. அவர் கேட்குற கேள்விகளுக்கும் அவர் சொல்ற பதிலுக்குமே ஈடு இணையாம இருக்கும். அது அவரோட மிக ஸ்பெஷாலிட்டியான விஷயம். ஆனா இப்ப சில நாட்களாக முக்கியமா தமிழக வெற்றி கழகம் விஜயண்ணாவை பார்க்கும்போது ஒரு பதற்றமும் ஒரு இதுவும் அவருக்கு வருது. ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பதற்றம் தான். அதுதான் முக்கியமா அவர் ஒரு பயம் கலந்த பதற்றம்னு வச்சுக்கலாமே. ஏன் வருதுன்னு தெரியல அவருக்கு. ஏற்கனவே இந்த இடது பக்கம் வலது பக்கம் சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாரு. அதுலேயுமே லாஜிக்கலாக வச்சுக்கோங்களேன். இப்போ இதுலேயுமே வந்து அவர் சொல்கிறதுல வந்து ஒரு பெரிய லாஜிக்கலான விஷயம், ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்களுக்கு பெரியப்பா இருப்பார், சித்தப்பா இருப்பார், மாமா இருப்பார், எல்லாருமே இருப்பாங்க. யாரோட இனிஷியல் போடுவீங்க? அப்பாவோட இனிஷியல் தானே போடுவீங்க. நம்ம பேருக்கு முன்னாடி அப்பா இனிஷியல் தானேங்க வரும். அந்த மாதிரி தாங்க. ஏங்க தமிழ்நாட்டில் பிறந்தவருங்க, தமிழங்க. அப்போ தமிழக வெற்றி கழகம் தாங்க பேர் வைப்பார். அது கிட்டத்தட்ட அப்பா பேர் தன் பேருக்கு முன்னாடி வைக்கிற இனிஷியல் தாங்க கணக்கு. எனக்கு பெரியப்பா இருக்காரு, சித்தப்பா இருக்கிறாரு, எல்லார் பேரும் எல்லா இனிஷியல் மத்தி இவ்வளோ போட்டுட்டு இருப்போம். உலகம் ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கட்டும். உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் இருக்காங்க. அண்ணனுக்கு எல்லாரையும் பிடிக்கும். உலகத்தில் இருக்கிறவங்க தமிழர்களை தாண்டி பிற மொழி பேசும் அவர்கள்லாம் மனிதர்களாக, அவர்கள்லாம் சக தொண்டர்களாக, தோழர்களாக, ரசிகர்களாக பார்க்குறாரு. ஆனால் தனக்குன்ற ஒரு அடையாளம் இருக்குல்ல. எங்கள் அப்பாவோட இனிஷியல் போட்டால் தான் எனக்கு அந்த அடையாளம். எனக்கு அந்த மாதிரி தன்னோட அடையாளத்தை தமிழகம், தமிழ்நாடு, அதனால தமிழக வெற்றி கழகம்னு பேர் வைக்கிறாரு. தன்னோட அடையாளம் தான் தமிழனாக, தன் இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து தமிழன், பச்சை தமிழன் சொல்லுவாங்க இல்லையா, இருக்கிறாங்க. அந்த அந்த ஆஸ்பெக்ட்ல தான் அதை பார்க்கணுமே தவிர, அதுக்காக நீங்கள் உலகத்து வைக்கல, அப்புறம் அங்கேயே வைக்கல, இங்கே வைக்கலன்னு கேட்குறது வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான கேள்வியாக நான் பார்க்குறேன் அண்ணன்கிட்ட. விஜய் தரப்புலேருந்து வாழ்த்தும் சொன்னார் சீமான் பிறந்த நாளுக்கு. அதுக்கப்புறமும் இது தொடருதே, என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பயம்தான், கூடாரம் காலி ஆகுதுன்ட்டு. வேற என்ன சொல்ல முடியும்? இல்லன்னு சொல்றாங்க அவங்க. நாம் தமிழர்ல இருந்து தான் யாரும் என்ன கேள்வி கேட்கிறேன், இருந்த ஐடி கார்டை காமிங்கன்னு. ரொம்ப சிம்பிளா சொல்றது. நீங்க இவ்வளவு நாள் யாரை விமர்சிச்சீங்க? திமுக தானே. உங்க பிரதான எதிரி யாரு? திமுக தானே. உங்க பிரதான எதிரி திமுக. நீங்க சொல்லியிருக்கீங்க. ஓகே. அப்போ நீங்க அவங்கள எதிர்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. இவங்க ஒண்ணுமே இல்லை, இவங்கெல்லாம் ஒரு கட்சியா? இவங்கெல்லாம் ஒண்ணுமே ஆரம்பிச்சு வரல, நேத்திக்கு ஆரம்பிச்சவங்க. இவங்க கிட்ட என்ன இருக்கு? இவங்க சொல்றதெல்லாம் அப்ப ஏன் அதை பத்தி பேசுறீங்க? டெய்லி நீங்க அதுதானே பேசிட்டு இருக்கீங்க. உங்க மண்ட சிந்தனை எல்லாமே உங்களோட கட்சியை வளர்க்கறத போயிட்டு எடுத்த கட்சி என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அது பண்ணாதீங்கன்னு தான் நானும் சொல்றோம். புரியுதா? இந்த டிஃபரன்ஸ் தான் ஒரு பக்குவத்தன்மையான தலைவனுக்குன்ற. நீங்க 10 நாள், ஒரு வாரம் முன்னாடி ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. அது வந்து நீங்க அந்த அர்த்தத்துல சொல்லனாலும் அப்படிதான் எடுத்துக்கப்பட்டது. நீங்க டிஃபெண்ட் பண்ணலாம். நானுமே ஒத்துக்கிறேன், அண்ணன் அந்த ஸ்டேட்மெண்ட் அவ்வளோ ஒரு கீழ்த்தனமான அப்படி சொல்ல மாட்டார். லாரி அடிபட்டு சாகுன்னு சொல்ற ஆள் அண்ணன் கிடையாது. ஆனா இருந்தாலும் அப்படி ஒரு நிலைமை உனக்கு வருண்டா தம்பின்னு அவர் சொல்றாரு. புரியுதா? ஆனா எப்படி வந்துச்சு மீடியால இப்படி சொல்லிட்டாருன்னா வந்துச்சு. ஆனா அதையும் தாண்டி ஒரு அரசியல் பக்குவத்துக்கு, உங்க மேல இருக்கிற மரியாதைக்கு, இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ் ஈழத்தை பத்தியும் தமிழை பத்தியும் பெருமையா பேசக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா, அந்த மரியாதைக்காக உங்களுக்கு ஒரு இந்த வாழ்த்தும் கொடுக்குறாரு, பிறந்தநாள் வாழ்த்தும் கொடுக்குறாரு. அவ்வளவுதான், சிம்பிள். அந்த பக்குவம் உங்ககிட்ட இல்லையே. 13-15 வருஷமாக அரசியல் கட்சி நடத்துற அந்த பக்குவம் இல்ல தலைவன்றவன் எப்படி இருக்கணும்?
இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை முறை விஜய் வந்து சீமானை சந்திச்சு பேசினாரு, ஆலோசனைகள் கேட்டாரு. கேட்டுட்டு எல்லாத்தையும் அமைதியா கேட்டு வாங்கிட்டு, மேடையில போய் அவரையே நீங்க வந்து கிண்டல் பண்ணி பேசுறதும், கேலி பண்ணி பேசுறதும். ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்ததுன்றது பிரதர், 2 பக்கம் கை தட்டினாதான் ஓசை. ஒரு பக்கம் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. தாவேகா செயலன் வந்துச்சா? பொதுச் செயலாளர் சொன்னாரா? தலைவர் சொல்ல வேணாம், பொதுச் செயலாளர் சொன்னாரா? இந்த யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா அவங்க சைட்ல இருந்து? மீட்டிங் நடந்துச்சு, நாங்க பேசணும் போனோம். நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க. சந்திக்கவே இல்லையா விஜய் சீமான்? சந்திக்காம கூட போயிருந்திருக்கலாம். ஏன் அவங்க பேசாம இருக்காங்க? அவ்வளவு உறுதியா சொல்றாங்களே. சந்திச்சிருக்கலாம், சந்திக்காம போயிருக்கலாம். உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. நீங்க எதுக்காலும் ஒரு ஆதாரம் இருக்கான்னு நீங்க கேக்குறீங்களா? ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வச்சா, யார் தமிழர், இவன் தமிழன் இல்லை, ஆதாரம் இருக்கா? தமிழனுக்கு நீங்க ஆதாரம் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு எடுத்தோன்னே நீங்க கேக்குறீங்களா? எப்படி நாளா தமிழன் இல்லையான்னா இந்த தமிழன், அப்ப நீ தமிழ் ஆதாரம் இருக்குமா உங்ககிட்ட? ஒரு இதுக்கு சொல்ல வரேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். இல்ல சந்திப்பே நடக்கலையா? அதான் நடக்காம வந்திருக்கலாம். அவங்க சைட்ல இருந்து வரலையே பிரதர். இப்போ 2 பக்கமும் நடந்துச்சுன்னா பேசுறதுக்கு ஒரு இது இருக்கு. இப்ப நீங்க இது நாள் வரைக்கும் சரி சந்திச்சாங்களே வச்சுப்போம். நீங்க சொல்ற பாயிண்ட் அவங்க சொன்ன சரி சந்திச்சா என்ன? இப்போ எவ்வளவு வாட்டி உடன்படிக்கை? இப்போ நாங்க இருக்கோம் தமிழ்நாடு நேரு கட்சி, நாளைக்கு நாங்க கூட்டணிக்கு போய் கேட்கறோம்னு வச்சுப்போமே, 10 வாட்டி 20 வாட்டி 100 வாட்டி கூட சந்திச்சிருப்போம். பேச்சுவார்த்தைகள் போயிருக்கோம், ஒத்து வராம போயிருக்கோம். எவ்வளவு வாட்டி நடந்திருக்கு. இந்த கட்சி இவங்க கூட தான் கூட்டணி போகுதுன்னு சொல்லும் போது கடைசி நிமிஷத்துல வேற ஒரு கட்சியோட கூட்டணி போலையா இல்ல? ஏன்னா ஒத்து வரல. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க, அவர் பேசவே மாட்டாரு. நீங்கள் சொல் வீரர், அவர் செயல் வீரர். ஒரு முரண்பாடு வந்துட்டே இருக்குல்ல எல்லாத்துலயுமே. நீங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுன்னா நானும் இப்படிதான் பேச ஆகணும். அவர் வந்து பேசாத களத்துல நின்று வேற ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல்ல இருக்காரு. நீங்க வேற ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல்ல இருக்கீங்க. இது 2மே சேருமா அப்படின்னா சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது நீங்க பொறுமை காக்கணும். இல்ல அவங்க பாயிண்ட் என்ன? ரொம்ப சிம்பிள் பிரதர். நான் ஒரு நிமிஷம் நீங்க கேட்டது இப்போ எதுக்காக தாவேக்காவை விமர்சனம் செய்றீங்க? அது உங்ககிட்ட பதில் இருக்கா? விஜய் பேசுனதுக்கு தான் அவங்க கவுண்டர் என்ன சொல்றாங்க. அது வரைக்கும் அவங்க அப்படி பேசவே இல்லை. உங்களுக்காக அவர் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க பல இடங்கள்ல. இப்போ அண்ணன் சொன்னதை சொன்னாரு, மேடையில ஏறி ஏன் அதிகமா பேசிட்டாரு, என்னமோ இந்த 2-3 விஷயங்கள் நிறைய பார்த்த ஊடகங்கள், அவங்களோட சக தோழர்கள் கட்சியில இருக்கிறவங்க எங்க அண்ணன் சொன்னதான் அவர் எடுத்து மேடையில பேசினாரு, பயம் காட்டுறாங்க, முதலைகள் இருக்கிற இடம், இதெல்லாம் எங்க அண்ணன் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க வச்சுப்போமே. இருக்கட்டுமே, என்ன தப்பு? இல்ல உங்க எதிரி திமுக பிஜேபின்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் சீமான நீங்க? அததான் சொல்றேன், அவர் வந்து தப்பா பேசல. புரிஞ்சுக்கங்க, எந்த விதத்துல இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் நையாண்டி பண்ற மாதிரி இல்லையா? அப்படியும் கிடையாது. பாசிட்டிவா பாருங்க, அத பாசிட்டிவா பாருங்க. இப்போ அவ்வளோ லட்சம் மக்கள் இருக்காங்க. அவர் இது வரைக்கும் ஒரு 1000 பேர்த்தையாவது பார்த்து பேசியிருப்பாரா? அந்த 1000 பேர் பார்த்து பேசினாலும் சீமான் என்ன சொன்னதை மண்டையில ஏத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து அவர் ரிஃப்ளெக்ட் பண்றாரு. தம்பிகளா, அரசியல் இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்காமா? அவர் சீனியர் தானே, அவர் சொன்னதானே இவர் வாங்கிக்கிறாரு. இப்ப நான் அப்படிதானே பேசுறேன். சீரியஸான விதத்துல எடுத்துக்கிட்டா பரவாயில்ல. அதுதான் சொல்றேன். சீரியஸா தான் பேசுறாரு. இல்ல, முதலைகள்லாம் இருக்காமா, நம்மளை கடிச்சு சாப்பிட்டுமாமா, மூழ்கிடுமா அப்படின்ற எச்சரிக்கைகள்லாம் நமக்கு வருது. இருந்தாலும் உங்களை நம்பி நான் உள்ள வரேன். இல்ல அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கதை சொல்றேன்னு குட்டி ஸ்டோரி, நம்ம ஸ்டைல்ல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லாமான்னு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். அது பாசிட்டிவிட்டி தானே ப்ரோ. நீங்க எப்படி பார்க்கணும்? இப்போ ஒரு 100 பேர் பேசியிருப்பாங்க அவர்கிட்ட, 100 இன்புட்ஸ் வந்திருக்கும். யார் எடுத்து மேல வைக்கிறது? நம்ம இப்போ பேசுறோம்ல, அதுக்கு வரும்போது ஒரு அம்பேத்கர் வரும்போது நம்ம வந்து சட்ட திருத்தங்கள், எவ்வளவோ பேர் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயம், நம்ம அம்பேத்கர் யாரும் மண்டையில ஏறுதா? நமக்கு சட்டம்னா அம்பேத்கர் அப்படின்னு அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குல்ல. இல்ல எதனால கேக்குறேன்னா, தனி மனித தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது விஜய் சொன்ன ஒரு விஷயம். தனி மனித தாக்குதல் நீங்க வந்து இப்போ முதலமைச்சரையோ இல்ல பிரதமரையோ யாரையாவது அப்படி பேசுனீங்களா? அவங்களோட கொள்கை சார்ந்துதான் முன் வைக்கிறீங்க. சீமான் பேசுற கருத்துக்களை நீங்க விமர்சிக்கலாம், பட் அவர் மாதிரியே ஒரு பாடி லாங்குவேஜ் கிரியேட் பண்றதோ இல்ல அவர் பேசுறத சர்காஸ்டிக்கா சொல்றதோ சரியா இருக்குமா? அப்புறம் எங்க நீங்க சொல்றது சரியா இருக்கும்? ரொம்ப சிம்பிள். அதுதான் சொல்றல, நீங்க பாக்குற விதம் தான் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். உங்களை பாசிட்டிவா தான் பாத்துருக்காரு அவரு. அதனாலதான் உங்க கருத்து எடுத்து வைக்கிறாரு. ஹி இஸ் ரிஃப்ளெக்டிங் யூ. உங்களை ரிஃப்ளெக்ட் பண்றாரு அந்த இடத்துல. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நம்ம இந்த மாதிரி அரசியலுக்குள்ள வரும்போது பல நம்மளை வந்து விழுங்கும் முதலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருக்குன்னு அவர் சொல்றாங்கன்னு சொல்லும்போது உங்களையும் சேர்த்துக்கிறார் அவரோட. அது பெருமை ப்ரோ. அது நீங்க எப்படி, அததான் சொல்றல, உங்களுக்கு வந்து அந்த எப்படி நீங்க எடுத்துக்கிறன்றது விதம் தான் இருக்கு. அதாவது வந்து பிடிக்காத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம்ன்ற ஒரு பழமொழி தான் இது. புரிஞ்சுக்கங்க. இது அவர் என்ன சொல்றாரு, இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். அவர் அந்த இடத்துல அவர் பேர் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு பல அரசியல் காரணங்கள் இருக்கும். நான் சீமானோட இப்படி பேசினா, அவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லலையே. இப்படி எல்லாம் இருக்கு. ஒரு ஜாடமான சொல்லிட்டாரு. பாக்குற எல்லாரும் முடிச்சிடும். நீங்க கேட்ட காலையில மாநாடு நடக்கிற அன்னைக்கு காலையில சீமான் பேசுற விஷயத்தான் ஈவினிங் இவர் பேசுறாரு. இதை முடிச்சிடறேன். நீங்க கேட்டதுக்கே நான் சொல்றேன். அப்ப இவர் சொல்றாரு இல்லையா, அப்ப சொல்லும்போது என்ன சொல்றாரு, இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, இருந்தாலும் நம்ம விட மாட்டோம், நம்ம நின்று யாருன்னு காட்டுவோன்றார். அதையும் சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றாரு, நம்ம சிங்கிள் மெஜாரிட்டி எடுப்போம். நீங்க இதை சொல்றீங்கல்ல, அப்ப இதையும் எடுத்துக்கிறேன், சொல்ல வரேன். நம்ம சிங்கிள் மெஜாரிட்டி எடுப்போம்,
என்ன ஜெயிக்கிறதும். இருந்தாலும் நண்பர்கள் அப்படி நம்ம கூட பயணிக்கிறாங்க தெரியுமா, அவங்கள விட்டுற முடியுமா ப்ரோ? அவங்க நம்ம கூட இருக்கணும்ல ப்ரோ, அரவணைச்சு கூட்டு போகணும்ல ப்ரோ, சேர்ந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்து நம்ம சேர்ந்து பயணிப்போம் ப்ரோ. அது சீமான் சொன்னது. சீமான் தான் சொல்றாரு, சீமான் தான் சொல்றாரு. திருமாவளவனுக்கு சொல்லலையா? யார் வந்தாலும்ன்றாரு நண்பர்கள், அது யார் வேணாலும் இருக்கலாம். அப்போ அதை பேசுறது திருமாதான். சீமான் அப்படி ஒரு டிமாண்ட வைக்கல. அப்படி இல்லையே. நீங்க எங்க தமிழ் தேசியத்தை ரெண்டுமே 2 கொள்கையில வச்சிருக்காரு, எடுத்துட்டு வந்திருக்காங்க. திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டும் உள்ள வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்ப தமிழ் தேசியம் கொள்கையில வந்து ஏத்துக்கிறாருன்னா கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது விசிகா தான் பேசுது, சீமான் பேசல. சீமான் என் தலைமையில தான், நான் தான் அப்படின்னு தான் பேச. அப்படி அவரு அது வேற. இப்போ ஒண்ணு புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னா, நீங்க சொல்றது வந்து திருமாக்கு தான் சொன்னீன்னு நீங்க சொல்றீங்களா, இது அந்த கணக்குல வராது ஃபர்ஸ்ட். ஏன்னா திருமாவோட கொள்கையில, திருமாவளவனோட கொள்கையில விளிம்பு நிலை மனிதர்களை உயர்த்த வேண்டும், இந்த நல்ல நலநிலை கொண்டு வர வேண்டும், ஆட்சியிலையும் வந்து அதிகாரம். இது வந்து விசிகாவோட பிரதான கொள்கையாக தான் இது பண்ணி எடுத்துட்டு வராங்க. இது இவர் சொன்னதுனால அவர்களையும் சேர்த்து அவருக்கு தான் குறி வச்சதுன்ற மாதிரி ஒரு பிம்பம் உருவாகுது. இது அப்படி கிடையாது. ஏன்னா திருமாவளவனோடையோ இதோடையோ இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நாங்கள் பல முறை அவருடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம், எங்கள் அண்ணன் பல விஷயங்கள் பேசிட்டாரு, 10 மீட்டிங் 20 மீட்டிங் 100 மீட்டிங் நடந்துடுச்சு அப்படின்றீங்களா? அப்ப அதெல்லாம் எதை குறிக்குது? நண்பர்களா என் பின்னாடி என் கூட நம்ம கூட சேர போறாங்க. நண்பர்களா நினைக்கிறவர் அப்படி பேசுவாரா? ஒண்ணும் இல்ல. அந்த மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் விஜய வெளிப்படையா ஆதரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. என் தம்பின்னு சீமான் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு. நீங்க அப்படி பேசினதுக்கு அப்புறமா தான் உங்களை அவங்க அடிக்க. அததான் நானும் சொல்றேன். அப்போ நீங்க அந்த 100 மீட்டிங் நீங்க அவரோட வச்சு பேசிட்டு வந்திருக்கீங்களா? அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அவரை மேடையில நீங்க பேசுனது இல்லையே. அதுதான் சொல்றேன். மறுபடியும் நான் சொல்றேன் பிரதர், ஓப்பனா வச்சு நான் கேட்கிற என்னோட கேள்வி தான் பிரதர். அவர் அப்பவே சொல்லிட்டார், நான் யாரையும் பேச்சு வச்சு தற்குறைவா பேசுற ஆள் கிடையாது. அப்படி சொல்லிட்டு அப்படிதான் பேசியிருக்காரு. அதுதான் சொல்றேன், இங்க திரிக்கப்படுது. நான் எக்ஸ்ட்ரா லக்கேஜா வரல ப்ரோ. ஆமா, என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரா லக்கேஜா வரலன்னா என்ன அர்த்தம்? மத்தவன மாதிரி நான் ஒட்டிக்கிட்டு வரலன்னு அர்த்தம். கூட்டணியில வந்து எனக்கு 10 சீட்டு கொடுன்னு வரலன்னு அர்த்தம். சிங்கிள் மெஜாரிட்டில ஜெயிக்க போற தலைவான்னு அர்த்தம். தீர்வு கொடுக்க போற மாற்று அரசியல் வரல, தீர்வு கொடுக்க போற அரசியல். மாற்று சக்தி நான் ஏமாத்த மாட்டேன், அததான் சொல்றீங்க. தீர்வு அரசியல் மாற்று சக்தி யாரு? எந்தெந்த கட்சி மாற்றுன்னு சொல்லி வந்தாங்களோ அவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சி மாற்று சக்தின்னு சொல்லிதான். இல்லையே, நாம் தமிழர் கட்சி நான் மாற்று சக்தினே சொல்லி எங்க சொல்லியிருக்காங்க? திராவிடத்துக்கு நாங்கள் எடுக்கும் கொள்கை தமிழ் தேசியம் தான் இங்க கரெக்ட்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டாண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. இல்ல, திமுகவுக்கு மாற்று நாங்க தான். அதுதான் சொல்றேன் பிரதர். திமுகவுக்கு மாற்று அதிமுக. அந்த மாதிரி அதிமுக தேமுதிக இப்படி வந்தாங்க தெரியுமா? இவங்களாம் தான் மாற்றுன்னு சொல்லிட்டு வராங்க. சரி, இவங்களே மாற்றுன்னு சொல்லிக்கிறோம். உங்க பணமே வரேன் இருந்துட்டு போய் இவர் தீர்வுன்னு சொல்லிட்டு வர்றாரு. நான் மாற்று கட்சி இல்ல, தீர்வு சொல்யூஷன் கொடுக்க வரேன்றாரு. நல்ல விஷயம் தானே? இல்ல, அப்ப அந்த மேடையில என்ன சொல்ல வர்றாரு? திமுக பிஜேபி எதிரின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவர் தான் நாம் தமிழரையும் வண்டியில ஏத்துறாரு. வாங்க, உங்களே நான் சண்டை போட போறேன்னு சொல்லி. அப்படி அதான் சொல்றேன். இது வந்து நீங்க பாக்குற பார்வையில இருக்கு. இது திரிக்கப்பட்டதான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த மட்டும் நான் என்ன பாக்குறேன்னா, அவர் எத்தனை பேர் பார்த்தாரு, எவ்வளவு பேர், குறைஞ்சபட்சம் 500,000 பேரை பேசியிருப்பாரு. இந்த மாநாட்டுக்கு முன்னாடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. பல பேரை பார்க்கறதா சொல்லியிருக்காரு. பல ஊடகவியலாளர்கள் இப்போ ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, என்னை பார்த்து பேசினாரு, போனாரு, என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு. நான் வந்து ஊடகத்துல பேசுறத கூட அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு போன்ல எல்லாம் கேட்டிருக்காரு என்ன ஏதுன்னு. அந்த அளவுக்கு ஓப்பனா இப்ப வர ஆரம்பிச்சு. அப்ப நிறைய பேர் பாக்குறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவரு நான் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட. சின்ன சின்ன கட்சிகளை கூட அவரே கையால டீ போட்டு கொடுக்குற அளவு உட்காந்து பேசுறாரு. நான் சொன்னேன்னா நம்மளே இதை பேசியிருக்கோம். அது வந்து இப்போ உண்மையாகுது. கரெக்டுங்களா? இப்போ அவர்கிட்ட பேச அப்போ அந்த 100 பேர் 100 பாயிண்ட் சொல்லிருப்பான். அப்ப யார் இதை பிரதானமா எடுத்துக்கிட்டாரு? அரசியல்ல இவ்வளவு முதலீடுகள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம சந்திக்க போறோம், நமக்கு சொல்லியிருக்காங்க, நாம் சந்திக்க போறோம். அவங்க ஆனா நம்ம தனிச்சு நின்று சிங்கிள் மெஜாரிட்டியா அது வந்து அத்தனை லட்சம் மக்கள் அவர் நிரம்பி வராங்க. அது பாசிட்டிவிட்டியா அவர் சொல்லணும். நம்ம எப்படியாவது ஒரு கட்சி கூட சேர்ந்து ஒரு 10 சீட்டு வாங்கிக்கிட்டு எந்த கட்சி சொல்லும்? ஏங்க, நேற்று ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு நாங்களே அப்படிதாங்க பேசுவோம். எங்க டீம்ல நம்ம தனிச்சு நிக்கிறோம், ஜெயிக்கிறோம், ஆட்சி, எல்லா கட்சியும் அப்படிதான் பேசுவோம். அது வந்து பிரதானமான எல்லாரோட ஐடென்டிட்டி. எனக்கும் அந்த ஆசை இருக்கும். எந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சுன்னா அப்படிதான் யோசிப்பாங்க. அது நடைமுறை சாத்தியமா சாத்தியம் இல்லைன்னு அப்புறம் புரியுதுங்களா? அத்தனை லட்சம் மக்கள் 10 லட்சம் மக்களுக்கு மேல நிக்கிறான்ற போது அவரை நம்பி வந்திருக்கான். முதல் மாநாட்டுல அந்த கட்சிக்கு கொடுக்க வேண்டிய அது ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு வைரலான ஸ்பீச், அவங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி ஸ்பீச் கொடுக்கணும். ஆனா அதுலயும் அவர் பிராக்டிகலா இருக்காரு. தனிச்சு நிக்கிறோம், யாரு கூடயும் இல்ல, நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு போலியே. நம்மளை நம்பி வருவாங்க, நட்பாக வராங்க, தோழமையா வரும்போது அவங்கள ஃபர்ஸ்ட் எடுக்க நண்பர்களா நம்ம கூட கூட்டணின்னு வர்றாங்கள விட்டுற முடியுமா ப்ரோ? நம்ம நம்ப வேணாமான்னு தான் சொல்றாரு. கரெக்டா?
கூட்டுட்டு அப்ப யாரை குறிக்கிறாரு? உங்களை தான் குறிக்கிறாரு அவரு. புரியுதா? அவர் என்ன சொல்றாரு? சீமானோட கூட்டணிக்கு தயாரா தான் இருக்காங்களா? 100% இருந்திருப்பாங்க. இப்ப நீங்க தான் வந்து அதை இதுக்கு எடுத்து இல்ல இப்பவும் இருக்காங்களான்னு அது எனக்கு தெரியாது. இந்த பாயிண்ட்டுக்கு நான் கேட்க முடியாது. நீங்க அவங்கள தான் கேட்கணும். நான் சொல்ல வருது அங்க நடந்த விஷயத்தை தான் சொல்றேன். அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ள என்னன்றது எனக்கு தெரியாது. இல்ல விஜய் அப்போ வந்து என்னன்னா இப்போ ஒரு ரொம்ப சிம்பிள். மாநாட்டுக்கு ஒரே விஷயம் சொல்லிடுறேன். கொள்கை ரீதியாக பாஜக எனக்கு எதிரின்ட்டாங்க. அவங்க கூட கூட்டணி போக வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அரசியல் ரீதியாக சொல்லிட்டாருல, கொள்கை ரீதியாக கிடையவே கிடையாது. ஆனா இவங்களோட கொள்கையில தமிழ் தேசியம் இருக்குல்ல, அக்செப்ட் பண்றாருல, இரண்டுமே தமிழ்நாட்டின் 2 கண்கள்ன்றார்ல, திராவிடமும் தமிழ் தேசியம். அப்ப தமிழ் தேசியம் கொள்கையினாலே நீ நாம் தமிழர் சீமானன்றது பிரதானமாக ஒரு வளர்ப்பை கொண்டு வந்து வச்சுட்டீங்க. 8% வாக்க வாங்கியிருக்கீங்க. அப்படி இருக்குன்ற போது கண்டிப்பாக கொள்கையை ஏத்துக்கிட்டவரு அவரையும் கூட்டணியில ஏத்துக்க மாட்டார். நீங்க எப்படி சொல்றீங்க? வாய்ப்புகள் இருக்கும்ல. நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி வருது. நீங்க கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு 2 சொல்றீங்கல்ல. இப்ப நான் திமுக அதிமுக வச்சுதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்ப திமுகவுடைய கொள்கை எதிரி யாருன்னு கேட்டா நீங்களே சொல்லிடுவீங்க பிஜேபி அப்படின்னு. அரசியல் எதிரி அப்படின்னா அதிமுக தான் இல்லையா? அதே மாதிரி அதிமுகவுக்கும் கொள்கை எதிரி அப்படின்னா ஆப்வியஸா அது பிஜேபியா தான் இருக்கும். அரசியல் எதிரி தான் திமுகன்னு நம்ம சொல்லலாம். இந்த 2 கட்சிகளை நம்ம இங்க பாக்குறோம். இப்ப விஜய் சொன்ன அந்த விஷயத்துக்கு நான் வரேன். விஜய் வந்து தன்னுடைய அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றாரு, கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்றாரு. திமுகவும் அதிமுகவும் கொள்கை எதிரிகளோடு கூட்டணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி விஜயும் கொள்கை எதிரியோட கூட்டணி வைப்பாரா? அதுதான் சொல்றேன்ல, இந்த கேள்விகள் காலம் பதில் சொல்லும். நீங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நான் இப்ப உங்ககிட்ட பேசல. நான் கேட்கறது ஐடியாலஜிக்கலா கேட்கிறேன். ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல, நம்ம கடந்த காலங்கள்ல பார்க்கும்போது அரசியல் எதிரிகள் ஒன்னா சேர்ந்ததே இல்லை. திமுக அதிமுக கூட்டணி வச்சதே இல்லை. காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி வச்சதே இல்லை. இவங்க எல்லாம் அரசியல் எதிரிகள். கொள்கை எதிரின்னு சொல்றவங்களோட ரைட் நீங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கூட்டணி 67 கொள்கை எதிரி திமுகவுக்கு காங்கிரஸ் தான். புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு 2 பேருமே கூட்டணி வச்சிருக்காங்க. பாஜகவும் இது நீங்க சொல்றது பாஜகவும் அதிமுகவும் வந்து மோடியா லேடியான்னு கேட்டு கொள்கை எதிரியா இருந்தவங்க. கடைசியில் இன்னைக்கு அவங்களே கூட்டணி. அதனாலதான் கேட்கிறேன். அப்ப பாஜகவோட விஜய் ஒரு நாள் கூட்டணி வைப்பாரா? அந்த நிலைமை இருக்கா? அந்த சூழல் இருக்கா? வர வாய்ப்பு இல்லை பிரதர். எனக்கு தெரிஞ்சு 99% வாய்ப்பு இல்லை. என்னோட கணிப்பு, நான் அவங்கள பத்தி பேசல, என்னோட கணிப்பு சொல்றேன். அவங்க அதை வந்து நீங்க அவங்க செய்தி தொடர்பாளர் கேட்க வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா 2 ஐடியாலஜியும் வேற மாதிரி இருக்கு டோட்டலாவே. பிஜேபி ஒரே ஐடியாலஜியா? அதுதான் சொல்றேன்ல, திராவிடமும் இந்துத்துவாவோ இல்ல அவங்க பேசக்கூடிய கருத்து. அதுக்குதான் ஒரு முதல்ல ஒண்ணு சொல்லிட்டாரு. திராவிடம் என்ற போர்வையில் முகமுடி அணிஞ்சுக்கிட்டு பல உள்ளூர் வேலை அடி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு, உள்குத்து வேலைகள் செஞ்சுட்டு இருக்காருல்ல, அவர் இவர் அப்படி இருக்க மாட்டார் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த உண்மகத்தன்மையோட இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது என்னோட மறுபடியும் நான் சொல்றேன், இது என்னோட கருத்தா தான் நான் சொல்றேன். அவங்க சார்பான. ஏன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு அதுல. நீங்க கொள்கை எதிரின்னு விஜய் சொல்றாருல, நீங்க தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் காமனா சொல்ற ஒரு விஷயம் சோஷியல் ஜஸ்டிஸ் தான் அவங்களோட ஐடியாலஜி. அது இந்தியாவில் இருக்க எல்லா கட்சிகளுமே சொல்றது. புது ஐடியாலஜி ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான் மத சார்பு. அதுல கேள்வி என்னன்னா, தேர்தல் நேரத்துல எல்லா அரசியல் கட்சிகளுமே காமனா சொல்ற ஒரு விஷயம், கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லுவாங்க. நாங்க கொள்கையில உறுதியா இருப்போங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சா நாங்க கொள்கையை விட்டுருமா? நாங்க நீட் தேர்வு எதிர்ப்போம். ஆனா இந்த எலெக்ஷன்ல பிஜேபியோட கூட்டணி வைக்கிறோம். அதே மாதிரி விஜயும் செய்ய மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? தேவைப்படாது. அவருக்கு ஏன் கொள்கையோட போகணும்? அது தேவைப்படாதுன்னு நான் சொல்றேன். அவர் சிங்கிளா ஜெயிக்கக்கூடிய ஒரு எங்க பிரதர், ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, யார் கூட்டணி போவா? காம்ப்ரமைஸ் ஆறவன் இல்ல. அவர் எந்த இடத்துலயுமே அதை சொல்லலையே. கொள்கை எதிரி இல்ல, நீங்க கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்ற. ஒரு காலத்திலும் இந்த கட்சிகளோடு நான் இணைய மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நீங்க மறுபடியும் அதான் சொல்றேன். 10 வருஷ கட்சியோட 55 வருஷம் ஆட்சியை செஞ்சு 75 வருஷ கட்சியையும் 7.5 மாச கட்சியும் கம்பாரிசன்ல நீங்க வைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் கம்பாரிசன் கட்சியை வைக்கல. நான் அவங்க பேசக்கூடிய அந்த சித்தாந்தம் கால நேரத்துக்கு. ஏன்னா எங்களுக்கு அந்த கேள்வி இருக்கு. இப்போ திமுகவை எதிர்த்து வெளியில வந்த மதிமுக அதே கட்சியோட கூட்டணி வைக்குது. இந்த மாதிரி பல கட்சிகளை நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம். ஒவ்வொரு கட்சிகளுமே எந்த காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ பின்னால சமரசம் செஞ்சு இங்க இருக்கிற கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க. அதுக்கு எந்த கட்சிகளும் விதிவிலக்கு போனாங்க. ஏன் போனாங்க? அவர்களால் வெற்றி வாய்ப்பை சுவைக்க முடியவில்லை, அவர்களால் எதிர்பார்த்ததை செய்ய முடியவில்லைன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராதுன்ற சிம்பிள் தட். புரியுதா உங்களுக்கு? இப்போ மதிமுகவா இருக்கட்டும், இல்லைனா வந்து மக்கள் நீதி மையமாக கூட இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன், அதே எடுத்து அவர் டிவியை உடைச்சவர் தான் இன்னைக்கு போய் நிற்கிறார். ஏன்னா மக்கள் அங்கீகரிக்கல. சரி, அங்கீகரிக்கிற ஒரு கட்சிக்கு மக்கள் தான் அங்கீகரிக்கல, ஒரு கட்சியா நம்மளை அங்கீகரிக்குது அப்படின்ட்டு அதுக்கு அங்கீகரிக்கலன்னா ஒரு தோல்வி, ஒரு சட்டமன்ற தேர்தல் தோல்வி, ஒரு நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு முடிவெடுக்கிறாருன்னா 26லயே ஆட்சிக்கு வந்துரும் என்ன உறுதி இருக்கு? தாவேக்காவுக்கு 31 ஆகலாம், இல்ல வர முடியாமல் போகலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இல்ல அதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. 26லயே ஜெயிச்சிருவாரு, வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
வாய்ப்புகள் நிறைய இருக்கு பிரதர். அதுக்கு வேற எந்த அடிப்படையில சொல்றீங்க நீங்க? இன்னைக்கு இருக்கிற கட்சிகளுடைய வாக்கு வங்கி என்ன? நீங்க கணக்கு போடுங்க. பெரிய கூட்டம் வந்திருக்கலாம். கணக்கு போடுங்க பிரதர். ரொம்ப சிம்பிளா நேத்திக்கு இந்த ஒரு விஷயத்துக்கே சொல்றேன் பாருங்களேன். அவர் எங்க இந்த ஸ்கோர் பண்ணுவாருன்றதுக்கு மத்ததெல்லாம் விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி இதை பேசியிருக்கோம். 15% வாக்கு சதவீதம் அவர் எப்படி வச்சிருக்காரு நம்மளே இதை பேசி, ஏன்னா எல்லாமே நான் சமயத்துல தான் மேக்ஸிமம் பேசி சொல்லியிருக்கேன். அது நீங்க முதல் தடவை கேட்கும்போது எப்படிமோ 2வது தடவை நான் விளக்கிட்டேன் உங்களுக்கு போட்டு. நான் இப்போ நேத்திக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஊழல் பட்டியல் ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சியோட ஊழல் பட்டியலிடு, அதை பத்தி பேசணும், அதை பத்தி ஒரு அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமோட நம்ம அதிகாரம்ல ஆதாரப்பூர்வமாக அதை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதுக்கு எடுக்கிறாங்கன்னா 2 விஷயம் எடுக்கிறார். அவர் வந்து பிரச்சாரம் போகிறார் எல்லாத்துக்கும். ஸோ அப்போ இதை அதை பற்றி பேச வேண்டியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் வாக்காகுது? 65லேருந்து 70%. அப்போ 30% மக்கள் வாக்களிக்காமல் இருக்காங்கல்ல. ஏன் வாக்களிக்காமல் இருக்காங்க? அவனுக்கு ஜனநாயகம் பிடிக்கலையா, இந்தியா பிடிக்கலையா, வாக்கரசியல் பிடிக்கலையா? என்ன ரீசன்? இந்த 2 ஊழல் கட்சிகள் வேண்டாம்ன்ற ஒதுங்கி ஒருத்தருக்கான்ல, புரியுதுங்களா? வேண்டாம்னு ஒருத்தன் ஒதுங்கி உட்கார்ந்துருக்கான்ல, இவன் இப்போ உள்ள வருவான். அப்பா விஜய் வந்தா 100% வாக்கு, 100% வர 90%, ஒரு 80% வாய்ப்புகள். அந்த 30% நம்ம எடுக்கணும். நீங்க 80-90 போக கிடையாது. 30%ல 10% விட்டுருங்க. அவனால வாக்களிக்க முடியாது, உடம்பு சரியாம இருக்கும், ஊர்ல இருக்கும், ஏதோ ஒண்ணு. அந்த அப்படி வச்சுங்களா, அந்த 30% இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு 10லேருந்து 15% உள்ள வரும் வாக்களிக்க. நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பாயிண்ட் நான் இப்ப வரேன். இந்த 65% மக்கள் இருக்கான்ல, வேண்டாம் விருப்பம் தான் வாக்களிக்கிறான். அவனுக்கு தெரியும் இது ஊழல் கட்சி அப்படின்ட்டுன்னு. ஆனாலும் ஏன் வாக்களிக்கிறான்? இப்ப பாஜகவுக்கு வாக்களிக்காம ஏன் இங்க வாக்களிக்கிறான் அப்படின்னா, இவன் ஊழலா இருந்தாலும் பரவாயில்லடா, இவனை விட அவன் இன்னும் மோசம், மதவாத கட்சி, பிளவுவாத கட்சி, இங்கேயாவது ஒருத்தவன் நல்லா வந்துட்டான்னா மாறிடும் நமக்கு. இந்த வருஷமோ அடுத்த வாட்டியோ இந்த ஆட்சியில அடுத்த ஆட்சி ஏதோ ஒரு ஆட்சியில மாறும் அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மையில தான் அவங்க வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அது வந்தது வச்சுக்க இன்னும் மோசம், நாடே 2ஆ போயிடும், என்ன நடக்குன்னே தெரியாதுன்றதுனால அவர்களை நிராகரித்துட்டு ஊழலாக இருந்தாலும் இவர்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேண்டாம் விருப்பம் ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னீங்க. முடிச்சிருக்கேன், பினிஷ் பண்ணதான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஊழலே இல்லாம நேர்மையா ஒருத்தன் கொடுக்க போறான்ற இந்த திராவிட சித்தாந்தங்களோடையும் இந்த சமத்துவத்தோடையும் இந்த மக்களுக்கான ஒரு அரசியலை இந்த திராவிட கட்சிகள் சோகால்டு சொல்லிட்டு இருக்கு, மக்கள் ஏத்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுல இருக்கிற மைனஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஒருத்தன் இன்னும் நேர்மையா ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் மக்களுக்கான ஒரு இதை எடுப்பான் அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த ஓட்டு அங்க மாறிடும். ஸோ ஆல்ரெடி அவருக்கு இருக்கிற ஓட்டா இருக்கட்டும், வரப்போற ஓட்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து போட்டு பர்முடேஷன் காமிஷன் போட்டு பாருங்க ப்ரோ. இல்லாமலாம் சும்மாலாம் 10 லட்சம் நீ கூட்ட முடியாது, வரமாட்டாங்க ப்ரோ. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி, அதெல்லாம் எப்பயோ இருந்திருக்கும். இன்னைக்கு நான் ஓப்பனா சேலஞ்ச் வைக்கிறேன், எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும், காசு கொடுங்க, குவார்டர் கொடுங்க, 200 ரூபா காசு, குவார்டர் பிரியாணி, நீங்க என்ன வேணாலும் கொடுங்க. நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க கொடுத்து கூட்டுவாங்க. 10 லட்சம் பேர் கூட்ட சொல்லுங்க, எந்த கட்சியாவது கூட்ட சொல்லுங்க, ஓப்பன் தான் நான் சொல்றேன். வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் தன்னழிச்சே ஒரு தலைவனை பார்த்து வர கூட்டம் இருக்கு. நீங்க இருந்திருக்கீங்க, நீங்க பார்த்துருக்கீங்க, எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சுது. 20 கிலோமீட்டருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கம் நின்று திணறி இருக்கும். அவராலே வெளியில வர முடியலையா? அவர் ஏதோ பின்பக்கத்துல ஏதோ கூட்டு போனா சொல்றாங்க, எனக்கு தெரியல. ஆனா கேட்டேன், அவரே மாட்டிக்கிட்டாருப்பா, வெளில வர முடியலப்பா, வெளியில வர முடியாது, அந்த அளவுக்கு ஒரு இது இருந்துச்சு. இதெல்லாம் அங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மக்கள் சினுங்கினாங்களா? தப்பான ஒரு மீடியால போய் ஏதாவது ஒரு விஷயம் இப்படினாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? அமைதியா வந்தா அவர் பேச கேட்டா அமைதியா போயிட்டான். இந்த தன்னெழுச்சி ஒரு கூட்டம் இருக்குல்ல, இது எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் நாக்கு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான், சிம்பிள் லெஸ் தட். நான் இப்போ மறுபடியும் ஓப்பன் சேலஞ்சா மறுபடியும் இன்னொரு தடவை சொல்றேன், இதே மாதிரி மாநாடு அவர் காசு கொடுக்காம கூட்டினார்ல, நீங்க காசு கொடுத்து கூட்டுங்கன்ற பாப்போம். அந்த காசு கொடுத்தா அவங்கள 10 லட்சம் கூட்ட முடியுதான்னு பாப்போம். இது எல்லா கட்சியும் கொடுக்க நான் ஓப்பன் சேலஞ்ச்.